இப்போ வந்து முன்கழுத்து 6க்கு வெட்டுறோம். இது போட்டுக்கலாம். அக்கா அந்த வளைவுலாம் கரெக்டாக இருக்கா? இது சுற்றளவு 11க்கு ஒரு புள்ளி வச்சு ஸ்கேல் கொடுங்க. முன் உயரம் ஒரு கோடு போட்டுக்கிறோம். இங்கிருந்து 1 இன்ச்சு, அதாவது வளைவுக்காக 1 இன்ச்சு. அதே மாதிரி வளைவுக்காக 1 இன்ச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்து அப்படியே ஒரு வளைவு போட்டுக்கணும். அப்புறம் முன்கழுத்து 6, பின்கழுத்து 8.5. கட்டாதுங்களா? அதுக்கு ஒரு வளைவு இருக்கு. அதுக்கு ஒரு வளைவு போட்டு இதுக்கு ஒரு வளைவு போடு. அது 3/4 இன்ச்சு. நான் 1 இன்ச்சு வச்சுருக்கேன். 1 இன்ச்சு வச்சு 1 இன்ச்சு எடுக்கலாம். 3/4 இன்ச்சு. அப்புறம் வந்து ஆம்கோல் வந்து 5.5. 5.5 வச்சு ஒரு கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 1, இங்கே 1, இங்கே 1, அங்கே 1.5, இங்கே ஒரு 1.5. 1 இன்ச்சு போட்டு வளைவு போட்டுக்கோங்க. வளைவு போட்டுட்டு அதுக்கப்புறம் முன்கழுத்தை மட்டும் முதல்ல வெட்டிடுங்க. அப்புறம் வந்து நம்ம முன் உயரத்தை வளைவில் கட் பண்ணிக்கணும். அப்புறம் ஆம்கோலை வெட்டிக்கணும். அதாவது மேலே இருக்கிற 1.5 இன்ச்சு வச்சிருக்கிறத மட்டும் வெட்டிக்கணும். சரிங்கக்கா. பேக் சைடு 15, பின் உயரத்தை 15 வச்சு அதுக்கு ஒரு மார்க் பண்ணி அதை வெட்டிக்கணும். இது பட்டிக்கு ஓகே தானே? அது பட்டிக்கு ஓகே. அதுக்கப்புறம் முன்கழுத்தை எடுத்துட்டு முன்கழுத்தை வெட்டிட்டு பின்கழுத்தை எடுத்துக்கணும். பின்கழுத்தை எடுத்து ஓகேங்க்கா. பின்கழுத்தை தனியாக எடுத்து வெட்டிக்கணும். சரிங்கக்கா. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து முன்கழுத்தை தனியாக வெட்டிக்கணும். இந்த ஆம்கோல் கையை தனியாக வெட்டிக்கணும். ஆம்கோல் கல். ஆமாம்.